வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி சிட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி. ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். தர்மபுரி மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு காத்துட்டு இருந்த உங்க எல்லாருக்கும் இதோ ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம புதிய பேருந்து நிலையம். நீங்க பார்த்தாலே தெரியும், நம்ம புதிய பஸ் ஸ்டாண்டை ரொம்ப அழகா ரொம்ப மாடர்னா கட்டியிருக்காங்க. தர்மபுரி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று, நல்ல ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்குது. முக்கியமாக பொருட்கள் வைக்கிறதுக்கு டாய்லெட்ஸ் இருக்குது, ஏடிஎம் உள்ளே இருக்குது, இன்னொன்று ஃபீடிங் ரூம், அந்த மாதிரி நிறைய தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் பார்த்தோன்னா முன்னேற்றத்தின் ஒரு அடிக்கலாகவே இதை நம்ம பார்க்கலாம். பராமரிப்புக்கு பார்த்தோம்னா உடைமைகள் பாதுகாப்பு அறை மற்றும் பேருந்து நேர கண்காணிப்பு அறை. பயணிகளுக்கு மட்டும் இல்லை, நமக்காக உழைக்கிற ஓட்டுநர்களுக்கும் இங்கே தனி ஓய்வறை வசதி செய்யப்பட்டிருக்கு. மேலும் உங்களோட 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை நிறுத்த மிக பரந்த பார்க்கிங் வசதியும் மக்கள் நடந்து செல்ல அகலமான நடைபாதைகளும் இங்கே இருக்கு. தர்மபுரி வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் இந்த நவீன பேருந்து நிலையத்தை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. அனைத்து தரப்பு வகையில் அனைத்து விதமான மனிதனுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இங்கே நிறைஞ்சிருக்கு. சிற்றூரிலிருந்து கழுப்பறையில் இருந்து மக்கள் அமர்ந்து இதாகிற இரவு பகல் பயம் இல்லாத வெளியிலிருந்து வரவங்க கூட அமர்ந்து அவங்க போகக்கூடிய ஊருக்கு போகலாம். அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நிறையா ஒரு 400-500 கடை சுற்றி வர மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்தாக்கில் இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் ரொம்ப சிறப்பாக ஃபீல் பண்ணுவாங்க மக்கள். ஒரு பெரிய ஒரு மாநகரத்துக்கு ஈக்குவலாக இதை ஃபீல் பண்ணுவாங்கம்மா. எவ்வளோ இடர் வந்தாலும் அந்த இடர்களெல்லாம் தகர்த்து இந்த நேரத்தில் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறது முதல்வருக்கு அந்த நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சு நான் விரும்புகிறேன். இது மக்களுக்கு ரொம்ப தருமபுரி மாவட்ட மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கேன். தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக இந்த நவீன பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிருக்காரு. நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் 62 பணிகள், பேரூராட்சிகளின் இயக்குநரகம் சார்பில் 27 பணிகள் என 3511.13 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற 183 பணிகளை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நாம எல்லாருமே சேர்ந்து எப்படி இதை ஒரு அருமையான புதிய நகர பேருந்து நிலையத்தை கொண்டு வந்திருக்கோமோ, அடுத்ததா பஸ் போக்குவரத்து பொதுமக்களுக்கும் அனைவருக்குமே எளிதாக இருக்கக்கூடிய வகையில இப்ப ரூட் எந்தெந்த ரூட்ல எல்லாம் பஸ் வரும் அப்படிங்கிற நிறுத்தங்கள் குறித்த அறிவிப்பு நேற்று அனைத்து பத்திரிகை செய்திகளிலும் வெளியிட்டிருந்தோம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில். அதற்கு 30 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் அல்லது ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுலயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம், தபால் அனுப்பலாம், எப்படி வேணாலும் அனுப்பலாம். உங்களுடைய ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது. இது ஒரு பரிச்சாட்டமான முறையில நம்ம அதை பண்றோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கும். தினசரி அலுவலகம் வரவங்களுக்கு வேற மாதிரி தேவைகள் இருக்கும். தினசரி ஏழை எளிய அன்றாட மக்கள் கூலி வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு வேற மாதிரி நிறுத்தங்கள் தேவைப்படும். ஒரு பஸ்ல இருந்து இன்னொரு பஸ் கனெக்டிவிட்டி போறதுக்கு அதுக்கு பொதுமக்கள் நிறைய பேர் வருவாங்க. அதை கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வேற மாதிரியான தேவைகள் இருக்கும். எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வோம். உரிய ஒத்துழைப்பு இதுவரை எப்படி கொடுத்தீங்களோ அதே போல
அனைத்து மக்களும் தருமபுரி நகராட்சிக்கு இந்த ஒரு மேலும் ஒரு மணிமகுடமாய் வந்திருக்கிற இந்த விஷயத்துக்கு இனிவரும் காலங்களிலும் நல்ல ஒத்துழைப்பை நல்கி, இப்ப ரூட் சார்ட் என்னென்னங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இப்ப ஆர்டிஓ சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கங்க. கேட்டுட்டு உங்களுடைய ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இப்ப எல்லா பத்திரிகை செய்திகளுமே வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, மேலும் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். அதுல உங்களோட ஆலோசனைகளை நீங்க தார்மீகமா ஜனநாயக முறைப்படி நீங்கள் தெரிவிக்கலாம். ஆர்டிஓ ரூட் அந்த ஒவ்வொரு கோர்ஸ் ஆஃப் த ரூட் வந்து சொல்லியிருக்கோம். சேலத்திலேருந்து வர்ற வண்டிகள் வந்து சேஷம்பட்டி பிரிவில் பிரிஞ்சு நல்லம்பள்ளி, அடுத்தது அதியமான் கோட்டை, அடுத்தது ஒட்டப்பட்டி வந்து திரும்ப அவைவழி சாலையில் பிரிஞ்சு கக்கஞ்சிபுரம் வழியாக தடங்கம் மேம்பாலம் வந்து இங்கே பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு அரைவல் ஆகுவாங்க. அது என்ட்ரி கேட்டாகவும் இங்கே பெண்ணாகர ரோட் வந்து இன் கேட்டாகவும் என்ஹெச்சில் இருக்கிற கேட் வந்து அவுட் கேட்டாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சார். இப்போ திரும்பி போகும்போது இந்த சேலம் வண்டிகள் எல்லாமே இங்கே பெண்ணாகர வந்து குமாரசாமிப்பேட்டை 4 ரோடு வழியாக வழக்கமான ரூட்டில் 4 ரோட்லேருந்து ரூட்டில் மக்கள் சேவைக்காக பரிந்துரைத்திருக்காங்க. இப்போ இது வந்து பரிச்சார்த்த முறையில் 30 நாட்களுக்கு அது வந்து ஆலோசனைகள் நேற்றே எனக்கு வந்து ஒரு 20 பேர் நேற்று எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க சார். எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன், மெயிலில் போட சொல்லியிருக்கேன் ரிக்வஸ்ட் லெட்டர். அது எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணுவோம். அதுபோல் கிருஷ்ணகிரி அரூர் வண்டி மதிக்கோன் பாளையம் வந்து 4 ரோடு வந்து குமாரசாமிப்பேட்டை வழியாக இங்கே பினார் ரோட்டில் வந்து திரும்பி போகும்போது சேம் ரூட்டில் போகிற மாதிரி சொல்லியிருக்கோம். கிருஷ்ணகிரி வண்டி வந்து NH 44 ரீச் ஆகிட்டு NH 44 போயிடுவாங்க. பாலக்கோடு ராயக்கோட்டை வண்டி வந்து இங்கே இந்த NH 44 டச் பண்ணி உள்ளே வந்துடுவாங்க. அடுத்தது பெண்ணாகரம் வண்டி வழக்கம் போல் இங்கே இன்னும் வந்து உள்ளே போயிடுவாங்க, வெளியில் போகிறதுக்கு. ஆட்டோக்கள் இப்போ இதுக்கு வந்து கனெக்டிவிட்டி முக்கியமாக தேவைப்படும். அந்த கனெக்டிவிட்டி வந்து அரசு பேருந்து நிர்வாகியினர் இங்கே வந்திருக்காங்க சார். ஜெனரல் மேனேஜர் அவங்க கமர்ஷியல் எல்லாம் கலந்து ஆலோசித்து அங்கே வந்து நம்ம ஒட்டப்பட்டிகிட்ட வந்து எந்நேரம் ஒரு வண்டி ரெடியாக இருக்க மாதிரி, அதுவும் இலவச பேருந்தாக நிறுத்தி நம்ம மக்களை வந்து கலெக்டரேட்டு GH போகிறவங்களுக்கு, இப்போ பஸ் ஸ்டாண்ட் போகிறவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுபோல் இங்கேருந்தும் ஏதாவது சர்க்கிள் பஸ்ஸஸ், இப்போ சேலத்தில் போடுற மாதிரி பைபாஸில் சர்க்கிள் பஸ்ஸஸ் வரும். அது எல்லாமே வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு வண்டி வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி கண்டிப்பாக நிற்கும். அதை ஃபாலோ பண்ணுறோம். நல்லபடியாக இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எல்லாரும் இந்த அதாவது வெற்றிகரமாக இதை வந்து இன்னிலேருந்தே இப்போ ஃபுல் ஆப்ரேஷனுக்கு வந்து இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் சார். நம்முடைய தமிழக முதலமைச்சர் கரங்களால் இன்று துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நம்ம தருமபுரி புதிய பேருந்து நிலையம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், நம்முடைய நகர செயலாளர் அவர்கள், எல்லாரும் நம்முடைய கமிஷனர் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு தருமபுரியில் இந்த 5ஆம் தேதி என்பது எல்லாரும் நீண்ட நாள் எதிர்பார்த்த இந்த நாள் வந்து ஒரு 7 வருடங்களுக்கு பிறகு இந்த நிலம் வந்து ஒப்படைச்சு 7 இயர்ஸ் ஆச்சு. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் எம்பிட்டு சொல்லிட்டு இருந்தோம், இது உங்கள் கரங்களால் தான் திறக்க போது இருக்குமான்னு மாதிரி பேசியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவருடைய கரங்களால் திறக்கிறதுக்கு ஒரு நல்லது இருந்துச்சு. இதை திறந்து வைத்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த அதிகாரிகள் மற்றும் இதில் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சியினருக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் நம்முடைய SP அவர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நகராட்சி அதாவது ஒரு பகுதி, ஒரு நகர பகுதி விரிவடைய வேண்டும் என்றால் அதற்கு சில அடிப்படை தேவைகள், அடிப்படை வசதிகள் தேவை. அந்த வகையில் தருமபுரி நகராட்சியை பொறுத்தவரையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற மக்கள் தொகையும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வாகன போக்குவரத்தும் இன்றைக்கு பல மடங்கு பெருகியிருக்கின்ற காலத்தினால் தருமபுரி நகராட்சியை பொறுத்தவரை எப்பொழுதும் சாலையில் கடக்க வேண்டும் என்றால் கூட நெருக்கடி நிலையாகத்தான் இருக்கின்றதாகவே இந்த நிலையினை கருத்தில் கொண்டு தருமபுரியில் வசிக்கின்ற மக்கள், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு புறநகர் பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த புறநகர் பேருந்து நிலையத்தை நமது மாவட்ட ஆட்சியாளர் குறிப்பிட்டதை போல மக்கள் எளிதாக இந்த புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து நகர பகுதியில் அமைந்திருக்கின்ற பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு அவர்களுக்கு அவருடைய பயணத்தை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். அதே போல அவருடன் இணைந்து பணியாற்றுகின்ற
போக்குவரத்து துறையை சார்ந்தவர்களும் காவல்துறையை சார்ந்தவர்களும் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகின்ற பயன்பாட்டாளருக்கு எந்த வகையிலும் அது குறிப்பாக காவல்துறையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உரிய தக்க பாதுகாப்பை வழங்கிட உறுதி செய்ய வேண்டும். காரணம், புதிதாக துவக்கப்படுகின்ற பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலையத்தில் மக்களுடைய பயன்பாடு கூட்ட நெரிசல் நாளுக்கு நாள் தான் அதிகரிக்க இருக்கின்றது. அந்த வகையில் காவல்துறையினுடைய கண்காணிப்பு மிகவும் அவசியமாக இருக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக பொதுமக்கள் வாயிலாக மாவட்ட ஆட்சியரை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் வேறு எந்த மாவட்டத்திற்கும் அமையாத அளவில் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையமும் அதேபோல் தேசிய நெடுஞ்சாலையில் சிப்காட் என்ற தொழில் வளாகமும் அமைத்துக் கொடுத்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தருமபுரி மாவட்ட மக்கள் என்றென்றும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மக்களுடைய பாதுகாப்பும் பயன்பாடும் சமமான அளவில் அதில் எந்த குறைபாடும் இல்லாத அளவிற்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு இதை ஏற்பாடு செய்து நடந்துகின்ற நகராட்சி நிர்வாகத்திற்கு நன்றி கூறுவதோடு எல்லோரும் குறிப்பிடுவதை போல எல்லோருக்கும் எல்லாம் இருந்தாலும் ஒரு நல்ல உள்ளத்தோடு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த இடத்தினை வழங்கி இருக்கின்ற டிஎன்சி நிறுவனத்திற்கு அவருடைய சார்பாக இங்கு கலந்து கொண்டிருக்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உரையாடுகின்ற நன்றி, வணக்கம். இந்த மெகா திட்டத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பு இருக்கு. டிஎன்சி குரூப் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை புதிய பேருந்து நிலையம் கட்டுறதுக்காக வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்த பேருந்து நிலையத்தை பராமரிக்கிற பொறுப்பையும் அவங்க தான் ஏற்றிருக்காங்க. இது மூலம் தூய்மையும் தரமும் என்னைக்கும் குறையாது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். புறநகர் பேருந்து நிலையம் வேணும்னு தருமபுரி மக்களுடைய நீண்ட நாள் கனவு எல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் இட நெருக்கடி, பஸ்ஸு உள்ளே வரதில்லை, சரியான பஸ்ஸு போக்குவரத்து வந்துட்டு வெளியே போகிறதுல ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்றது தொடர்ந்து இந்த வலியுறுத்தி வந்துட்டு இருந்தோம். அரசு கேட்டுட்டு இருந்தோம். இடம் இல்லைன்ற ஒரு விஷயம் இருந்தோம்னா பேப்பரில் போட்டாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க, இடம் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. உடனே எங்களுடைய ஃபேமிலியில் உட்காந்து நான் என்னுடைய சகோதரர் மணிவண்ணன் சார் அவர்களும் என் ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரும் உட்காந்து பேசணும். சரி, ஏன் நம்ம கொடுக்கக்கூடாது? நம்முடைய மாவட்டம் வளர்ச்சிக்கு ஒரு பஸ்லையும் ஒரு நல்ல ஒரு மெயினான ஒரு இதாக ரீசனாக இருக்கும்போது ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி வந்துச்சு. ஏன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இது செயல்படும்? நம்ம இடத்த கொடுத்துருவோம், கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வரலன்னா என்ன பண்ணுறது? ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு கொஸ்டின் மார்க். இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து கொடுத்துட்டு 7 ஆண்டுகள் தொடர்ந்து போராடணும். அமைச்சர் பெருமக்கள் இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவருடைய துணை முதலமைச்சர் தான் ரொம்ப சப்போர்ட்டு. இது நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணி, நம்முடைய உதயநிதி சார் எங்களுக்கு சினிமா மூலிமா நான் அசோசியேஷனில் போய் அவர் அப்பப்போ அப்ரோச் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவேன், பஸ் ஸ்டாண்டு ஒன்று எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் தான் தவறு பண்ணணும். அவர் உடனே அமைச்சர்கிட்ட சொல்லி, நம்முடைய அக்ரி மினிஸ்டர்னு சொல்லி, அவர் இந்த மாதிரி மரியாதை நேரு மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி இது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் செய்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். அதன்படி சொன்னோடனே அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கக்கூடிய எல்லா துறை அதிகாரிகளுமே இந்த பஸ்லையும் நல்ல ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. என்ன ஒரு காலதாமதம் ஆயிடுச்சு, இருந்தாலும் 7 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி இன்னைக்கு வந்துருச்சு. உண்மையிலேயே மகிழ்ச்சி. தருமபுரி மக்களோட நாங்களும் எங்களுடைய குடும்பமும் சேர்ந்து நாங்கள் மகிழ்ச்சி கொண்டாடுறோம். ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப முக்கியமானது இது. பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுனால உள்ளார இருக்கிற நெரிச்சல் குறையுது, நல்லா இருக்குது. இப்போ பொது ஜனங்க இங்கே வெளியூர் போகிறதுக்கெல்லாம் நல்ல வசதியாகவும் இருக்குது. நல்ல ஒரு இது வசதிங்க. இப்போ சென்னை போகணும், பெங்களூர் போகணும், கோயம்புத்தூர் போகணும், எல்லா ஊருக்கும் போகணுன்னா இது நல்ல வசதியாக இருக்குது. அளவற்ற சந்தோஷமா மக்கள் நெருக்கடி தீர்ந்து இன்னைக்கு பேருந்து நிலையம் கலைஞருடைய ஆட்சியில் வரணும்னு இருக்குது. இது எவ்வளோ இந்த தருமபுரி மாவட்ட மக்களுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கும் மிகப்பெரிய பயனுள்ள ஒரு திட்டத்தில் இது ஒரு திட்டம். இந்த சாதனைகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசை தவிர வேறு எந்த அரசும் செய்யலை. இதுக்கு முந்தி இருந்தவங்களாம் இந்த பேருந்து நிலையத்தை கண்டுக்கவே கிடையாது. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, தருமபுரி உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தது. இது கொஞ்சமாக அவுட்டரில் வந்துருச்சு. ஸோ இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நாங்கள் பெருசாக தான் எதிர்பார்க்குறோம். இன்னும் டெவலப்மெண்ட் நிறையா வரும். தருமபுரி கொஞ்சம் சின்னதாக ஊருக்குள்ளேயே இருந்தது. பட் இது வெளியே வந்ததுனால இட்ஸ் எக்ஸ்போர்ட். நம்ம இன்னும் பெருசாக பார்க்கலாம். இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. டெக்னாலஜி எல்லாமே கொண்டு வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இந்த தருமபுரி பஸ் ஸ்டாண்டை பார்க்குறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஒரு 50-60 வருஷமாகவே அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு
இப்போ ப்ரைவேட்டில் வளர்ச்சி பாதையை நோக்கி தாம்மா இது. அதனால் எல்லாருமே இங்கே வந்து இன்னும் வர்த்தகங்கள் கூடும். வெளியிலேருந்து நிறையா பேர் இந்த மாவட்டத்தை நோக்கி வருவாங்க. அங்கே நெரிச்சல் இருக்கிறதுனால சில வர்த்தகம்லாம் நடக்கலை. இங்கே வர்றதுனால இன்னும் நிறையா பொதுமக்களும் இல்லை வர்த்தகமும் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமா. அதனால் வளர்ச்சி பாதையை நோக்கி தான் இந்த பஸ் ஸ்டாண்டு ஓப்பனு ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல திட்டங்கள்மா அது. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அது பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்ப சின்னசாக இருக்குது, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. இங்கே கொஞ்சம் நல்ல மக்கள் தொகை ஃப்ரீயாக நல்ல முறையாக போகலாம். இந்த ப்ரைவேட்டு நிறுவனத்துக்கு கட்டுமானம் விட்டதுனால அந்த கான்ட்ராக்டினால ரொம்ப சிறப்பாக 100% கட்டுமானம் மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப தொலைநோக்க பார்வையோடு பண்ணியிருக்காங்க. அது நல்ல வசதி உள்ளதாக தான் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்டிங், ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இன்னும் நிறைய கொண்டு வரணும்னு. பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ தான் ஸ்டார்டிங். வாஷ்ரூம் நிறைய நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அப்புறமா என்ன சொல்ல, நெருக்கடியில் கொஞ்சம் ஃப்ரீயாக எலாபரேட்டாக நல்லா இருக்குது, எக்ஸ்போலாக இருக்குது. பழைய பேருந்தை விட இது நல்லா பெருசாக நல்லா விரிவாயிடும். நல்லா இட வசதியெல்லாம் இருக்குது. கடை வேணுமா, இல்லை ஹாஸ்பிட்டல் வேணுமா, வேறு என்னென்ன பொருள் வேணும்னாலும் இங்கே நல்ல இட வசதி நல்லா இருக்குது. செஞ்சுடுவாங்க, இன்னும் இருக்க செய்வாங்க. ப்ரைவேட்டில் ஒரு இடம் தானமாக கொடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்கம்மா. இது இந்த மாவட்டத்தினுடைய மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமா. குறிப்பாக இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த சோத்தூர் பஞ்சாயத்தில் நான் முன்னாள் வார்டு மெம்பரு. என்னுடைய வார்டு மெம்பரில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் அங்கே கூட்ட நெரிசலை தவிர்த்து இந்த இடத்துல வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. முன்னேற்றத்தோட அடிக்கல்லாக இருக்குங்கிறதுல நீங்கள் எந்த அளவுக்கு அதில் இல்லை சொல்கிறது எப்படி தருமபுரி மாவட்டத்தில் முன்னேற்றத்துக்கு சொல்கிறீங்க. ஆல்ரெடி இப்போ பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் இன்றைக்கி எஜுகேஷன் வந்துருச்சு. இன்றைக்கி எல்லா துறையிலையும் முன்னே வந்துருச்சு. இன்னும் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரணும். அதுக்கு தான் சிப்காட் வரப்போகுது. சிப்காட் 2000 ஏக்கரில் சிப்காட் வரப்போகுது. சிப்காட் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருமே தொழில்துறையில் வந்துடுவாங்க. எல்லாரும் இங்கிருந்து படிச்சுட்டு வெளியூரில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அத்தனை பேர் இப்போ நம்ம மாவட்டத்தில் வரும்போது இங்கே தொழில் ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த சிப்காட் மூலியம் மிகப்பெரிய அளவில் ஒசூரை போல் நம்ம இருக்கக்கூடிய போச்சம்பள்ளி இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஒரு தொழில் நகரத்தில் தொழில் நகரமாக மாறும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்குண்டான ஒரு பஸ் நிலையம் நல்ல இடத்துல அமைஞ்சிருக்குது. எல்லாருக்கும் அப்ரோச் ரொம்ப ஈஸி அப்ரோச். 2 தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சேலம் டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, இருக்கக்கூடிய புதிதாக அமைய உள்ள சேலம் டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, ரெண்டுத்துக்கும் அருகாமையில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது டவுன் உள்ளே போகிறத விட இனிமேல் இந்த இடம் டவுன் ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டுரும். 2 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல பாருங்கள், இடமே மாறிடும். இப்பயே பார்த்துருப்பீங்க, எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது. நம்பர் 1 குவாலிட்டியாக இருக்குது. இருக்க டாய்லெட்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய கடைகள் இருக்கட்டும், அத்தனை எல்லாரும் கடையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நடக்கிறதுக்கு இடம் இருக்காது. பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படிலாம் கிடையாது. நல்லா அகன்ற ஒரு நடைபாதை அமைக்கப்பட்டிருக்குது. இருக்கக்கூடிய கடைகள் அத்தனையுமே நல்ல பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறோம். அதுக்கு அமைச்சு கொடுத்த அத்தனை இன்ஜினியர்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளுக்கு எத்தனை ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் நாங்கள் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல நகருக்கு வெளியே அமைந்திருப்பதால இனி தர்மபுரி நகருக்குள்ள போக்குவரத்து நெரிசல் பெருமளவும் குறையும். மிக விசாலமான பரப்பளவுல இது கட்டப்பட்டிருக்கு. இங்க என்னென்ன வசதிகள் இருக்குன்னு தெரியுமா? ஒரு மினி ஏர்போர்ட் மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. பயணிகளுக்காக குழு ஏசி காத்திருப்பு அறை, சுத்தமான குடிநீர், நவீன மேற்கத்திய பாணி கழிப்பறைகள். பாதுகாப்புக்கு பார்த்தோம்னா 24 மணி நேர சிசிடிவி கேமரா, போலீஸ் பூத் மற்றும் வெளிச்சம் தரும் உயர்மின் கோபுர விளக்குகள். வசதிக்கு ஏடிஎம் மையம், டிக்கெட் முன்பதிவு கவுண்டர், தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறை மற்றும் கடிகார கோபுரம். பஸ் ஸ்டாண்டு 2 பைபாஸுக்கு மெயினில் இருக்கிறதும், 2வது மப்சூல் வண்டிங்கெலாம் நிறையா அங்கே உள்ளே போயிட்டு வரதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த சிரமத்தெல்லாம் இங்கே குறையுமா. 2வது இந்த நைட் ட்ராவல்ஸ் பஸ்ஸெலாம் இங்கே வராது. தருமபுரியே அது இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதனால் இங்கே வந்தனால நைட் ட்ராவல்ஸு பைபாஸில் போகிற வண்டியெலாம் நின்று மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா. அது இப்போ வெளி மாநிலம் பெரிய பெரிய நகரத்துக்கு போய் வரதுக்கு இது ஒரு நல்ல வசதியான ஒரு பஸ் ஸ்டாண்டாக உருவாக்கியிருக்கு.
நீங்கள் இப்படியே என்ன பெங்களூர் போகலாம், இந்த பக்கம் போனால் சேலம் போகலாம். எல்லாத்துக்கும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அருமையாக இந்த கிரேட் எஸ்டிமேட் நல்ல எஸ்டிமேட் போட்டு தான் திறனாக ஆய்வு பண்ணி தான் இந்த இடத்துல இந்த பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து தருமபுரியுடைய வளர்ச்சிக்கு ஏன் வளர்ச்சிக்குன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சிப்காட் பாரு, இந்த பக்கம் நியர்பை சிப்காட் பக்கமே இருக்குது. வரப்போகிற மக்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லாத அளவுக்கு பஸ் ஸ்டாண்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து நிறைய மாற்றுக்கான எக்ஸ்பெக்டேஷனாக நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இந்த தருமபுரி வந்து நகரம் வளர்ச்சி அடைறதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. மேடம், பழைய பேருந்துகள் வந்து இட நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஒன்று. ரெண்டாவது வந்து இதில் வந்து கொஞ்சம் பரவலாக இருக்குது. இது வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து ஏற்பாடு கொடுத்துருக்கு இந்த கவர்மெண்ட். வந்து முதலமைச்சர் அவர்களை வந்து இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதில் நானும் கலந்துக்கினேன். என்னுடைய பஞ்சாயத்து சார்பாக நானும் ஒரு வார்டு மெம்பரில் இந்த நிகழ்ச்சி கலந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்து நான் பார்க்குறத நீங்களே பாருங்களேன். எல்லா வகையில் தான் சொல்ல, எல்லா வசதி எல்லா வகையிலும் போக்குவரத்து வரதுக்கு எந்த விதமான குறைகள் இல்லாத வசதிகள் இங்கே இருக்குது. ஏன்னா இப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட் இங்கே வரதுக்கு ஒரு 10 சிற்றூட்டி பேருந்துகள் இதுவும் போட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் என்ன டிஃபரன்ஸோ அதுதான். அதனால் தமிழ்நாட்டு முதல்வருக்கு முதல் நன்றி சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் சொன்னதை செய்கிறது பெரிய விஷயம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாம் சொல்லிடலாம், சொல்வது யாருக்கும் எளிய, புரியுதுங்களா? சொல்கிறது எல்லாருக்கும் ஈஸி, பட் சொல்கிற மாதிரி செய்யணும் இல்லைங்களா? உரிய காலத்தில் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கு சிறப்பு சேர்க்கிற என்ன சொன்னாரோ சொல்லதையும் சொல்லாதையும் செஞ்சு காட்டுற ஒரு முதல்வர் தமிழ்நாட்டுக்கு முதல் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் மாவட்டத்துக்கு இந்த இது வந்தது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மட்டுமே இல்லை, எங்கள் மக்களே மகிழ்ச்சி அடைவாங்க. தருமபுரி மாவட்டமே நன்றி. தேங்க்யூ. Subscribe to One India and never miss an update. 60 வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி சிட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி.